சென்னை பள்ளிக்கரணை லொகேஷன் தான். சென்னை பள்ளிக்கரணை லொகேஷன்லேயே நல்ல ஒரு ப்ரைம் லொகேஷனில் 2015 ஃப்ளட் வந்தது பார்த்தீங்கன்னா பள்ளிக்கரணை ஃபுல்லாக. அப்போ கூட இந்த ஏரியாவில் நம்மளுக்கு ஃப்ளட் வரலங்க. எக்ஸாக்டாக மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 600 மீட்டரில் நல்ல ஒரு ப்ரைம் லொகேஷனில் நல்ல ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியாவில் உங்கள் பட்ஜெட்குள்ளே வரா மாதிரி ஒரு ரீசேல் 3 BHK செமி ஃபர்னிஷ்ட் அபார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட்டை பற்றி தான் இன்றைக்கி நம்ம சேனலில் ரிவ்யூ பண்ண போகிறோங்க. டெட் எண்ட் ஸ்ட்ரீட்டுங்க. இந்த ஸ்ட்ரீட்டை மட்டும் பாருங்களேன், எவ்வளோ அமைதியாக இருக்குது பாருங்கள். ஒரு டெட் எண்ட் ஸ்ட்ரீட் தான் சரிங்களா. உள்ளே வந்தோடனே பாருங்களேன், ஹாலை மட்டும் பாருங்கள், எவ்வளோ பெரிய ஹாலாக இருக்குது பாருங்கள். நல்ல ஒரு பெரிய ஹாலாகவே இருக்குது. டீ கூடு தான் நான் கேட்டேங்க. இந்த ஃபுட் எல்லாமே இந்த மாடலர் கிச்சன் பண்ணது, இந்த பெட்ரூம் லேஃப்ட் கபோர்ட்ஸ் பண்ணது எல்லாமே டீ கூட்டில் பண்ணியிருக்காங்க சரிங்களா. அதே வந்தீங்கன்னா இது நம்மளுக்கு கிச்சனுங்க. கிச்சனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பாருங்கள், கொஞ்சம் நல்ல ஒரு பெரிய கிச்சனாகவே இருக்குங்க. ஏன்னா நம்ம சஸ்கூல் சொன்ன அக்காக்களுக்கு கிச்சன் அண்ட் ஹால் இதான் பிடிக்கும். ஹரி இது ரெண்டு மட்டும் எனக்கு பெருசாக இருக்கா மாதிரி ஒரு நல்ல வீடாக இருந்தால் சொல்லுன்னு சொல்லிட்டு என்கிட்ட எப்பவுமே கேட்பீங்க. உங்களுக்கு ஏற்ற மாதிரியே தான் இந்த ப்ராஜெக்ட் உங்களுக்காக நான் எடுத்து வந்துருக்கேன் சரிங்களா. வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்களரி. எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம எந்த லொக்கேஷன் இருக்கோம், எந்த ப்ராப்பர்ட்டியை பற்றி இன்றைக்கி நம்ம சேனலில் ரிவ்யூ பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்கும்போது சென்னை பள்ளிக்கரணை லொக்கேஷன் தான். சென்னை பள்ளிக்கரணை லொக்கேஷன்லேயே நல்ல ஒரு ப்ரைம் லொக்கேஷனில் 2015 ஃப்ளட் வந்தது பார்த்தீங்கன்னா பள்ளிக்கரணை ஃபுல்லாக. அப்போ கூட இந்த ஏரியாவில் நம்மளுக்கு ஃப்ளட் வரலங்க. எக்ஸாக்டாக மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 600 மீட்டரில் நல்ல ஒரு ப்ரைம் லொக்கேஷனில் நல்ல ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியாவில் உங்கள் பட்ஜெட்குள்ளே வரா மாதிரி ஒரு ரீசேல் 3 BHK செமி ஃபர்னிஷ்ட் அபார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட்டை பற்றி தான் இன்றைக்கி நம்ம சேனலில் ரிவ்யூ பண்ண போகிறோங்க. ஸோ இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம சஸ்கூல் சொந்தங்களில் ஒருத்தர் ஆகிடுங்க. வாங்க நம்ம இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். சரிங்க, இந்த ப்ராஜெக்டை பார்த்துறேன் மெட்டீரியல் எல்லாமே பார்த்துடலாமா. இந்த ப்ராப்பர்ட்டி எக்ஸாக்டாக பள்ளிக்கரணை லொக்கேஷனில் எங்கே லொக்கேட்டாக இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது நம்ம பள்ளிக்கரணை தெப்பக்குளம்னா இறங்கி தெரியும். டுவர்ட்ஸ் தெப்பக்குளத்துலேருந்து நீங்கள் மேடவாக்கம் வரும்போது பார்த்தீங்கன்னா தெப்பக்குளத்துலேருந்து அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஜங்ஷன் மாதிரி வரும். அங்கே தான் நம்மளுக்கு அந்த போலீஸ் பூத்து, நம்ம சென்னை பள்ளிக்கரணையோட நம்மளுக்கு அந்த பஞ்சாயத்து ஆஃபீஸ் எல்லாமே இருக்கும், அந்த சேவை மையம் எல்லாமே இருக்கும் சரிங்களா. எக்ஸாக்டாக அங்கேருந்து நீங்கள் லெஃப்ட் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 600 மீட்டரில் நல்ல ஒரு ப்ரைம் லொக்கேஷனில் ஒரு டெட் எண்ட் ஸ்ட்ரீட்டுங்க. இந்த ஸ்ட்ரீட்டை மட்டும் பாருங்களேன், எவ்வளோ அமைதியாக இருக்குது பாருங்கள். ஒரு டெட் எண்ட் ஸ்ட்ரீட் தான் சரிங்களா. இந்த ப்ராஜெக்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கண்டிஷனில் இருக்குது. நான் உள்ளெல்லாம் போய் பார்த்து வந்துட்டு சரிங்களா. நம்ம சைட்டுக்கு அப்படியே ஆப்போசிட்லேயே பாருங்கள், புதுசாக நம்மளுக்கு அப்பார்ட்மெண்ட்லாம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. நீங்கள் டேரெக்டாக வந்து இந்த ஏரியாவில் என்ன மார்க்கெட் ரேட் போயிட்டுருக்கு, நாங்கள் என்ன ப்ரைஸ் கோட் பண்ணியிருக்கோம், ப்ராப்பர்ட்டியோட கண்டிஷன் எல்லாமே உங்களால் லைவாகவே பார்த்துக்க முடியும் சரிங்களா. நம்ம சஸ்கூல் சொந்தங்களுக்கு எப்பவுமே தெரியும், மார்க்கெட் ரேட்டோட கம்மி ரேட்டில் தான் நம்ம எல்லாமே நல்ல கண்டிஷனில் இருக்க ப்ராப்பர்ட்டி எல்லாமே கோட் பண்ணுவோம். அதனால தான் நம்ம சேனலில் வித்தின் டேஸ்லேயே ப்ராப்பர்ட்டி எல்லாமே சோல்ட் அவுட் ஆகிடுது சரிங்களா. 2015 சென்னை ஃபுல்லாகவே நம்மளுக்கு ஃப்ளட் வந்தது. அப்போ கூட இந்த ஏரியாவில் நம்மளுக்கு ஃப்ளட் வரலங்க. பள்ளிக்கரணை ஃபுல்லாகவே ஃப்ளட்டில் நம்மளுக்கு அஃபெக்ட் ஆச்சு. எப்பவுமே நம்ம சஸ்கூல் சொந்தங்கள் என்கிட்ட கேட்குறது, ஹரி ஃப்ளட் வராத ஏரியாவில் ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டியாக இருந்தால் என்கிட்ட சொல்லுங்கன்னு சொல்லிட்டு நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி சூஸ் பண்ணி உங்கள் கண்ணு முன்னாடி நான் சேல்ஸ்க்கு எடுத்து வந்திருக்கேன் சரிங்களா. ஸோ ஏரியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராகவே இருக்கும். கண்டிப்பாக ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். எக்ஸாக்டாக நம்ம சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 200 மீட்டர் நீங்கள் நடந்தே போனால் உங்களுக்கு எல்லா ஷாப்பும், சூப்பர் மார்க்கெட்லேருந்து உங்களுக்கு சிக்கன் ஷாப்லேருந்து மெடிக்கல்லேருந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து உங்களுக்கு எல்லாமே இருக்குங்க. அதுமாதிரி இந்த ஏரியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ட்ரைனேஜும் கொடுத்துருக்காங்க. அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜ் சிஸ்டம் எல்லாமே நம்மளுக்கு வந்துடும். அதுமாதிரி சென்னை கார்ப்பரேஷன் லிமிட்குள்ளே வரக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி தான். அதுமாதிரி சென்னை கார்ப்பரேஷன் அந்த மெட்ரோ வாட்டர் நம்ம சஸ்கூல் சொந்தங்கள் எப்பவுமே கேட்பீங்க. இந்த ஏரியாவில் நம்மளுக்கு மெட்ரோ வாட்டர் கனெக்டிவிட்டி இருக்குது சரிங்களா. இது நம்ம ப்ராப்பர்ட்டியோட எலிவேஷன் பிளானுங்க. டோட்டலாக இந்த ப்ராஜெக்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 5 யூனிட் பிளான் பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராப்பர்ட்டி எத்தனை வருஷம் ஓல்டு அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு 10 to 11 இயர்ஸ் ஓல்டு அப்பார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட் தான் சரிங்களா. அது மாதிரி 10 இயர்ஸ் முன்னாடி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணதுனால நம்மளுக்கு ஃபுல்லாக ரெட் பிரிக் கன்ஸ்ட்ரக்ஷன், ரிவர்ஸ் ஹேண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் தான் பண்ணியிருக்காங்க. உள்ளே போய் மற்ற எல்லாமே பார்த்துடலாம், வாங்க உள்ளே போயிடலாம். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா நான் 5 வீடு சொல்லியிருந்தேன். 5 வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 4 கவர்டு கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு ஒரு கவர்டு கார் பார்க்கிங் வந்துடும் சரிங்களா. வாங்க நம்ம கார் பார்க்கிங்கை பார்த்துடலாம். இந்த ஸ்பேஸ் இருக்குது பாருங்கள், இது வந்து நம்மளோட கார் பார்க்கிங் வரும். கார் பார்க்கிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு செடான் கார் நீங்கள் தாராளமாக உள்ளே ஸ்டாப் பண்ணிக்கலாம். பைக் பார்க்கிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு 2லேருந்து 3 பைக் நீங்கள் தாராளமாக உள்ளே ஸ்டாப் பண்ணிக்கலாங்க. கேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தனியாகவே ஒரு கேட் கொடுத்துட்டாங்க சரிங்களா. அது மாதிரி உங்களுக்கு ட்ரைனேஜ் இருக்கிறதுனால உங்களுக்கு அப்பப்போ வந்து இந்த செப்டி டேங்க், அந்த சீவேஜ்லாம் எடுக்கிற மாதிரி அவசியம் உங்களுக்கு இருக்கா சரிங்களா. அது மாதிரி இந்த லொக்கேஷனில் முக்கியமான விஷயங்க, பள்ளிக்கரணையில் நிறைய ஏரியாவில் பார்த்தீங்கன்னா இந்த வாட்டர்லாம் கொஞ்சம் சால்ட் வாட்டராக இருக்கும். ஆனால் இந்த ஏரியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட்டர்லாம் ரொம்ப நல்லாவே இருக்கும். இந்த சால்ட் கண்டென்ட் வாட்டர்லாம் இந்த ஏரியாவில் நம்மளுக்கு கிடையாது சரிங்களா. எக்ஸாக்டாக மெயின் ரோடு 600 மீட்டர் தாங்க. கண்டிப்பாக ஒரு வாட்டியாச்சு நம்ம சஸ்கூல் சொந்தங்கள் பள்ளிக்கரணை லொக்கேஷனில் ஒரு 3 BHK அப்பார்ட்மெண்ட் செமி ஃபர்னிச்சரோட நல்ல ஒரு கண்டிஷனில் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா உங்கள் லிஸ்ட்டில் இந்த ப்ராப்பர்ட்டியை ஆட் பண்ணி வச்சுட்டு ஒரு வாட்டியாச்சு வந்து சைட் விசிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு பிடிக்குங்க. வாங்க அப்படியே உள்ளே போயிடலாம். இதெல்லாம் நம்மளுக்கு அந்த பாத்வே மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாக நம்மளுக்கு 2 அப்பார்ட்மெண்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 6 ஃபீட் வரைக்கும் நம்மளுக்கு செட் பேக் இருக்குது. நல்ல ஒரு வென்டிலேஷனோடய நம்மளுக்கு இருக்குது சரிங்களா. இந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சைட்டை சுற்றி ஒரு 4 அடிக்கு நம்மளுக்கு செட் பேக் கொடுத்துருக்காங்க. நம்மளோட ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் 4ல் சவுத் ஃபேசிங் பார்த்தா மாதிரி இருக்குது சரிங்களா. வாங்க அப்படியே உள்ளே போயிடலாம்.
கிரவுண்ட் ஃப்ளோரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2 யூனிட் வந்துருங்க. 2 யூனிட் வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்துடும். ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் 2 யூனிட் வந்துடும். செகண்ட் ஃப்ளோரில் ஒரே ஒரு யூனிட் தான் வந்துடும். டோட்டலாக இந்த அபார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட்டில் நம்மளுக்கு 5 யூனிட் தான் வரும். சரிங்களா, வாங்க உள்ள போயிடலாம். ஃப்ரண்ட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு சேஃப்டி கேட் நம்மளுக்கு போட்டு கொடுத்துருக்காங்க. மெயின் டோர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தீக் ஃபினிஷிங் வந்துருங்க. வாங்க அப்படியே உள்ள போயிடலாம். உள்ள வந்தவொடனே பாருங்க, ஹாலை மட்டும் பாருங்க, எவ்வளவு பெரிய ஹாலா இருக்கு பாருங்க. நல்ல ஒரு பெரிய ஹாலாவே இருக்கு. நம்ம சர்க்கிள் சொந்தங்களுக்கு அக்காக்களுக்கு எப்பவுமே இந்த ஹால் கிச்சன் இது மாதிரி தான் பிடிக்கும். உங்களுக்கு ஏற்ற மாதிரியே நல்ல ஒரு பெரிய ஹாலாகவும் இருக்கு. கிச்சனும் நல்லா பெருசாவே இருக்கு. வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நான் இந்த வீடியோ என்னென்ன இருக்கோ எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்றேன். சரிங்களா, அப்படியே உள்ள வாங்க. உள்ள வந்து நல்ல ஒரு பெரிய ஹாலாவே இருக்கு. இந்த சைடு வந்து நீங்க சோபா போற மாதிரி ஸ்பேஸ் இருக்குங்க. இந்த சைடு வந்து நீங்க சோபா போட்டுக்கலாம். சரிங்களா, டிவி யூனிட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நீங்க இந்த சைடு வந்து டிவி யூனிட் ஃபிக்ஸ் பண்ற மாதிரி இருக்கும். இன்னும் நீங்க அந்த டிவி யூனிட்லாம் ஹுட்ல பண்ணிட்டீங்கன்னா பார்க்கறதுக்கே ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க. இபியை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 3 ஃபேஸ் இபி தான். சரிங்களா, இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த இபி கண்ட்ரோல் பேனல் எல்லாமே கொடுத்துருக்காங்க. எல்லாமே நம்மளுக்கு 3 ஃபேஸ் இபி தாங்க. எல்லாமே 3 ஃபேஸ் இபி தான். அது மாதிரி பில்டப் ஏரியா இன்னொரு வாட்டி சொல்லிடுறேன், 1205 1205 நம்மளுக்கு பில்டப் ஏரியா. சவுத் ஃபேசிங் ப்ராப்பர்ட்டி கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருக்கு. 11 இயர்ஸ் ஓல்டு அபார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட் தான். சரிங்களா, யூடிஎஸ் பொறுத்தவரை 560 560 நம்மளுக்கு யூடிஎஸ் மட்டுமே கிடைச்சிடும். சரிங்களா, கால் கிரவுண்ட் கிட்ட நம்மளுக்கு யூடிஎஸ் மட்டுமே வந்துருங்க. ஹாலில் மட்டும் பார்த்தீங்கன்னா இங்க ஒரு ஃபேன் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, இங்க ஒரு ஃபேன் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. நடுவில் நீங்க அந்த ஊஞ்சல் மாதிரி எல்லாம் போயிங்கன்னா நீங்க செட் பண்ணிக்கலாம். அதுக்கான அந்த ஊப் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்க, நல்லாவே இருக்கு. அந்த கோல்டு கலர்ல நம்மளுக்கு அந்த ஊப் பாயிண்ட் எல்லாமே இருக்கு. சரிங்களா, இந்த ஸ்பேஸ் பாத்தீங்கன்னா ஒரு 4ல இருந்து 5 பேர் 6 பேர் நீங்க உட்கார்ற மாதிரி ஒரு டைனிங் ஏரியா கூட நீங்க செட் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு பெரிய ஹாலா தான் இருக்கு. சரிங்களா, அப்படியே இந்த சைடு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஈஸ்ட் ஃபேசிங் பார்த்த மாதிரி ஒரு பூஜா ரூம் செட்டப் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே தீக்குடு தான். நான் கேட்டேங்க, இந்த ஃபுட் எல்லாமே இந்த மாடலர் கிச்சன் பண்ணது, இந்த பெட்ரூம் லாஃப்ட் கபோர்ட்ஸ் பண்ணது எல்லாமே தீக்குட்ல பண்ணியிருக்காங்க. சரிங்களா, இங்க பாருங்க, பூஜா ரூமும் நல்ல ஒரு பெரிய பூஜா ரூமா தான் இருக்கு. பூஜா ரூமை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஈஸ்ட் ஃபேசிங் பார்த்த மாதிரி இருக்கு. இதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த பூஜா திங்ஸ் நீங்க என்ன வைக்கிறீங்கன்னா நீங்க அந்த பூஜா திங்ஸ்லாம் உள்ள வச்சுக்கலாம். சரிங்களா, வென்டிலேஷனுக்காக பாத்தீங்கன்னா இந்த சைடு நம்மளுக்கு ஒரு 4 விண்டோ கொடுத்துருக்காங்க. வென்டிலேஷனுக்குலாம் ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க. ஏன்னா சுத்தி நம்மளுக்கு செட் பேக் வீடு தான் இந்த அபார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட் நம்மளுக்கு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்காங்க. சரிங்களா, ஃபர்ஸ்ட் நம்ம கிச்சன் பார்த்துடலாம். வாங்க, நம்ம இது என்ட்ரன்ஸ் இதோட நம்ம உள்ள வந்தோம். ஃபர்ஸ்ட் நம்ம ஹாலில் பார்த்துறோம். அப்படியே வந்தீங்கன்னா இது நம்மளுக்கு கிச்சனுங்க. கிச்சனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பாருங்க, கொஞ்சம் நல்ல ஒரு பெரிய கிச்சனாவே இருக்குங்க. ஏன்னா நம்ம சஸ்கூல் சொன்ன அக்காக்களுக்கு கிச்சன் அண்ட் ஹால் இதான் பிடிக்கும். ஹரி இது 2 மட்டும் எனக்கு பெருசா இருக்கா மாதிரி ஒரு நல்ல வீடா இருந்தா சொல்லுன்னு சொல்லிட்டு என்கிட்ட எப்பவுமே கேட்பீங்க. உங்களுக்கு ஏற்ற மாதிரியே தான் இந்த ப்ராஜெக்ட் உங்களுக்காக நான் எடுத்து வந்துருக்கேன். சரிங்களா, கிச்சன் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா நம்மளுக்கு மாடலர் கிச்சன் பண்ணியிருக்காங்க. அந்த மாடலர் கிச்சன் பண்ணியிருக்காங்க பாத்தீங்களா, அந்த வுட்டோட குவாலிட்டிலாம் பாருங்க, எல்லாமே தீக்குட்ல பண்ணியிருக்காங்க. நான் எல்லாமே கேட்டேன், எல்லாமே தீக்குட்டு வுட்டோட குவாலிட்டிலாம் ரொம்ப சூப்பராகவே இருக்கு. சரிங்களா, ரீசெண்டாக தான் வீடை வந்து வெக்கேட் பண்ணாங்க. சேல்ஸ்க்காக மட்டும் தான் அவங்க இப்போ ஸ்டே பண்ணியிருக்காங்க. சேல்ஸ் ஆயிடுச்சுன்னா அவங்க உடனே வந்து அவங்களோட ஊருக்கு கிளம்பிடுவாங்க. சரிங்களா, கிச்சனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சவுத் ஈஸ்ட் பார்த்த மாதிரி கிச்சன் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்ஓக்கான பாயிண்ட், அந்த ஆர்ஓ எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கு. இந்த சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல ஒரு வாஷ் பேஷன் இருக்கு. இங்கே ஒரு டேப் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. நீங்க எதனா வாஷிங் மிஷின் வைக்கிற மாதிரி இருந்தா இங்கே நீங்க செட் பண்ணிக்கலாம். இல்லை நீங்க வெளியில செட் பண்ற மாதிரி இருந்தாலும் நீங்க தாராளமாக செட் பண்ணிக்கலாங்க. மேலேயும் பாருங்க, லாஃப்ட் கபோர்ட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அவங்களோட திங்ஸும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு, உள்ளெல்லாம் வச்சிருக்காங்க. ரீசெண்டாக தான் வெக்கேட் பண்ணாங்க. சரிங்களா, ஸோ அடுத்து நம்ம ஃபர்ஸ்ட் பெட்ரூம் பார்த்துடலாங்க. கிச்சனுக்கு அப்படியே பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இது நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் பெட்ரூம் வரும். சரிங்களா, இந்த பெட்ரூமோட டோர்ஸும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு குவாலிட்டியான டோர் தான் கொடுத்துருக்காங்க. நீங்க வரும்போது எல்லாமே பார்த்துக்க முடியும். உள்ள வந்தோடனே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 10x10 10க்கு 10ல இந்த பெட்ரூம் சைஸ் நம்மளுக்கு வந்துருங்க. இந்த பெட்ரூம்லயே பார்த்தீங்கன்னா லாஃப்ட் கபோர்ட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு ஃபுட்வேர்ல கவர் பண்ணியிருக்காங்க. வென்டிலேஷனுக்காக இங்க ஒரு விண்டோ இருக்கு, இந்த சைடு ஒரு விண்டோ இருக்கு. விண்டோக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஏசிக்கான உங்களுக்கு அந்த ப்ரொவிஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. நீங்க ஏசியை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா, இங்க பாருங்க, லாஃப்ட் கபோர்ட்ஸ்லாம் பாருங்க எவ்வளவு சூப்பரானு சொல்லிட்டு அந்த வுட்டோட குவாலிட்டி எல்லாமே ரொம்ப சூப்பராகவே இருக்கு. இந்த ப்ராப்பர்ட்டி நீங்க வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன் ஒர்க், இந்த பெயிண்டிங் ஒர்க்லாம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி பண்ணிட்டீங்கன்னா பக்காவா இருக்குங்க ப்ராப்பர்ட்டி. சரிங்களா, ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பெட்ரூமுக்கு அப்படியே ஆப்போசிட்ல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு செகண்ட் பெட்ரூம் வருங்க. இந்த பெட்ரூமோட சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 10x11 10க்கு 11ல இந்த பெட்ரூம் சைஸ் நம்மளுக்கு வரும். சரிங்களா, பெட்ரூம்லயே பார்த்தீங்கன்னா வென்டிலேஷனுக்காக இங்க ஒரு விண்டோ செட்டப் கொடுத்துருக்காங்க. ஏசிக்கான ப்ரொவிஷன் இருக்கு. லாஃப்ட் கபோர்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வுட்வோர்ட்ல கவர் பண்ணியிருக்காங்க. அந்த வுட்டோட இந்த கிச்சன்ல வுட்லாம் சொன்ன பார்த்தீங்கன்னா அதே வுட் தான் நம்மளுக்கு லாஃப்ட் கபோர்ட்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, இந்த பெட்ரூமும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு காம்பேக்டான பெட்ரூமா இருக்கு. ஒரு குயின் சைஸ் காட்டு கூட நீங்க தாராளமா உள்ள போடலாங்க. இந்த பெட்ரூம்லயே பார்த்தீங்கன்னா ஒரு அட்டாச் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. இந்த பாத்ரூம்லயும் பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் கிளாஸ் செட் நம்மளுக்கு இருக்கு. ஷவர் பாயிண்ட், டேப் பாயிண்ட் எல்லாமே இருக்கு. வாஷ் பேஷன் இருக்கு. சப்போஸ் உங்களுக்கு கொஞ்சம் இந்த ரெஸ்ட் ரூம்ல ஆல்ட்ரேஷன் ஒர்க் பண்றீங்க, இந்த டேப் பார்த்தீங்கன்னா இது மட்டும் நம்மளுக்கு புதுசா சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் நம்மளுக்கு கொஞ்சம் புதுசா இருக்கு. வேணும்னா நீங்க ஒரு சின்ன சின்ன திங்ஸ்லாம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். சரிங்களா, அடுத்து நம்ம தேர்ட் பெட்ரூம் பார்த்துடலாங்க.
அது மாதிரி பார்த்தீங்கன்னா சிஎம்டிஏ அப்ரூவ் ப்ராப்பர்ட்டி தாங்க. நீங்கள் லோன் போகிற மாதிரி இருந்தாலும் 85% வரைக்கும் எல்லா மேஜர் பேங்க்லையும் நாங்களே உங்களுக்கு லோன் அரேஞ்ச்மெண்ட் எல்லாமே பண்ணி கொடுத்துருவோம். நம்ம சஸ்கோல் சொன்னாங்க. வேற ஏதாவது லொக்கேஷனில் பார்த்துட்டு இருக்கீங்க, உங்களோட பட்ஜெட், நீங்கள் எந்த லொக்கேஷனில் பார்க்குறீங்க, ப்ராப்பர்ட்டியோட டைப் எல்லாமே இல்லை எங்களுக்கு கால் பண்ணி சொல்லுங்கள், இல்லை கீழே கமெண்ட்டில் பண்ணுங்கள். நீங்கள் தெரியுறதுக்கு ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக உங்கள் வீடு தெரியுது நாங்கள் சேர்க்குறோம். சரிங்களா? ஸோ அடுத்து நம்ம லாஸ்ட் பெட்ரூம் பார்த்துடலாங்க. இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு வாஷ் பேஷன் ஏரியா மாதிரி கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அந்த டவுல் ஹேங் பண்ணுறதுக்கு அதுக்கான ப்ரொவிஷன் அந்த கம்பி எல்லாமே போட்டு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அது மாதிரி இந்த லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும் வாட்டர் வந்து சால்ட் கண்டென்ட் வாட்டரே இருக்காது. நீங்கள் டேட்டா வந்து செக் பண்ணி பார்த்தோம்னா லொக்கேஷன் வந்து பக்கத்தில் இருக்க நெய்பர்ஸ் கிட்டலாம் 2015 2000 லாஸ்ட்டில் வந்து 2018 2020 ஃப்ளட் வந்தது பாருங்க. அப்போ கூட நீங்கள் வந்து விசாரிக்கலாம் இங்கே ஃப்ளட் வந்ததா இல்லையான்னு சொல்லிட்டு. சரிங்களா? ஏன்னா ஃப்ளட் வருதுன்னா ஃப்ளட் வருதுன்னு சொல்லிட்டு அது உங்களுக்கே தெரியும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காமன் ரெஸ்ட் ரூம் வரும். இந்த காமன் ரெஸ்ட் ரூம்ல பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் கிளாஸ் செட் இருக்கு, ஷவர் பாயிண்ட், டேப் பாயிண்ட் இருக்கு, வாட்டர் ஹீட்டுக்கான பாயிண்ட்டும் இருக்கு. மேல பாத்தீங்கன்னா இங்க பாருங்க பெரிய லேப்டாவே கொடுத்துருக்காங்க. இந்த லாஸ்ட் வரைக்கும் நம்மளுக்கு லேப்ட் இருக்கு. நீங்க எவ்வளவு வேஸ்டேஜ் வேணாலும் உள்ள போட்டுக்கலாம். அது மாதிரி நம்ம ஆல்ரெடி அந்த அட்டாச் பாத்ரூம் பார்த்தோம் பாத்தீங்கன்னா அங்கேயும் இது மாதிரி ஒரு வேஸ்டேஜ் ஏரியா மாதிரி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இது வந்து நம்மளுக்கு தேர்ட் பெட்ரூம், லாஸ்ட் பெட்ரூம் வருங்க. இந்த பெட்ரூமோட சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 10x10 சைஸ், 10க்கு 10ல இந்த பெட்ரூம் சைஸ் நம்மளுக்கு வந்துடும். சரிங்களா? இந்த பெட்ரூம்லயே பாத்தீங்கன்னா வென்டிலேஷனுக்காக ஒரு விண்டோ கொடுத்துருக்காங்க, ஏசிக்கான ப்ரொவிஷனும் இருக்கு, லேஃப்ட் கபோர்ட்ஸ் எல்லாமே கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அந்த வுட்டோட குவாலிட்டி ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க. ஒரு ஃபேனுக்கான ப்ரொவிஷன், ஃபேனே நம்மளுக்கு ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? சரிங்க, இந்த வீடு ஃபுல்லாவே பார்த்துரும். கண்டிப்பா இந்த லொகேஷனும் உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். அதை விட இந்த ப்ராப்பர்ட்டியும் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சரிங்களா? சரிங்க, இப்போ நம்ம பிரைஸை பத்தி டிஸ்கஸ் பண்ணிடலாமா? இந்த வீட்டுக்கு ஓனரோட ஆஸ்கிங் பிரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 66,50,000 66,50,000 பிரைஸ் கோட் பண்ணிருக்காங்க. அதுல இருந்து பெரிய நெகோசியேஷன் இருக்காதுங்க. ஏன்னா நம்ம சஸ்கோல் சொந்தங்களுக்கு எப்பவுமே தெரியும், நம்ம பெருசாகவும் ப்ராப்பர்ட்டிக்கு பிரைஸ் கோட் பண்ண மாட்டோம். பெரிய நெகோசியேஷனும் நம்ம கிட்டே இருக்காது. இந்த 66,50,000 இருந்து ஒரு சின்ன நெகோசியேஷன் வேணா நம்ம பண்ணலாங்க. நீங்க ரீசேல் அபார்ட்மெண்ட் வாங்கும்போது என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு ஜிஎஸ்டி வராது, கார் பார்க்கிங் இது மாதிரி அடிஷனல் காஸ்ட் எதுவுமே வராது. சரிங்களா? ஸோ அடிஷனல் காஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் காஸ்ட் மட்டும் தான் வருங்க. ஸோ இது மாதிரியான ப்ராப்பர்ட்டிஸ்லாம் நீங்க அடுத்து பார்க்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம சஸ்கோல் சொந்தங்களில் ஒருத்தராயிருங்க. Thank you for watching HP Housing.